ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு காமிக்ஸ் லெகசி. ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒன் பீஸ் வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஹாக்கியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நான் போட்டு இந்த ஒன் பீஸ் வீடியோஸுமே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேரிய வீடியோஸ், கேரக்டர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் எரேஸ்டுன்னு சொல்லி ஒரு அனிமே ரிவ்யூவும் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜுஜுட்சு கைசனோட சாப்டர் ரிவ்யூவும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதேமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த அனிமேலாம் பார்க்கல, நீங்கள் வேறு அனிமே பார்க்குறீங்க, அதை பற்றின ஏதாவது ரிவ்யூ வேணும்னு நினச்சிங்கன்னா அதையுமே மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு வேளை அந்த அனிமே பார்த்துருந்தேன் அப்படின்னா அதுக்கான ரிவ்யூமே பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன். ஸோ எனிவே இந்த வீடியோக்குள்ளே நம்ம இப்போ போகலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ முழுசாக பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒன் பீஸ் வேர்ல்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹாக்கின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ டெக்னிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹாக்கி 3 விதமாக பிரிக்கப்படுது. ஸோ ஆர்மனன்ட் ஹாக்கி, அப்சர்வேஷன் ஹாக்கி, கான்கோரர் ஹாக்கி அப்படின்னு சொல்லி 3 விதமாக வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கப்படுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஹாக்கி அப்படின்னு சொல்லி தனியாக ஒன்று இருக்குது. ஹாக்கின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஆக்சுவலாக ஒரு விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நருட்டோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சக்ரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ப்ளீச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ட்ராகன் பாலில் வந்து பார்த்திங்கன்னா கீ எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ஸ்டார் வார்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே டெக்னிக்கலாக ஒன்று தான். ஆனால் இந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்டோரி ரைட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, ஒன் பீஸில் எப்படி ஹாக்கின்னு தனியாக ஒன்று இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிளாக் பேர்ட் அண்ட் லூஃபி ஃபஸ்ட்டு மீட் பண்ணதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பிளாக் பேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பான், இவனோட ஹாக்கிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவுண்டி ரொம்பவே அதிகம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பான். அண்ட் அதுக்கப்புறமேட்டு இம்பல்டனில் மீட் பண்ணும்போது இவங்ககிட்ட ஹாக்கி இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பான். ஸோ இந்த ஹாக்கி இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றது எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்க? அவன்கிட்ட கான்கோராக்கி இருக்குது அப்படின்றத வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இவனால் மெஷர் பண்ண முடியாது. கான்கோராக்கி இருக்க பர்சன் அவங்க கான்கோராக்கி ரிலீஸ் பண்ணால் தான் சொல்ல முடியும். அது இல்லாமல் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்றத உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சென்ஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்சர்வேஷன் ஹாக்கி வச்சு பண்ணாலும் எதில் இருக்க பர்சனோட ஹாக்கி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் சென்ஸ் பண்ணுறீங்கல்ல. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாக்கி அப்படின்ற விஷயம். ஸோ இந்த ஹாக்கி அப்படின்ற விஷயம் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஆக்சுவலாக ஒன் பீஸ் வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த ஹாக்கி அப்படின்ற விஷயம் இருக்கும். ஆனால் இதை கொஞ்சம் பேரால் தான் வந்து பார்த்திங்கன்னா அவேக்கன் பண்ண முடியும் அப்படின்னா உள்ளே தூங்கிக்கிட்டு இருக்க சிங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா தட்டி எழுப்புற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ எல்லா பர்சனுக்குமே ஹாக்கி இருக்கும். ஆனால் அது ஒரு சில பேரால் தான் உணரவே முடியும், ஒரு சில பேரால் தான் அதை ஃபீல் பண்ண முடியும், ஒரு சில பேரால் தான் அதை அவேக்கனும் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்கைப்பியால் பார்த்துருப்பீங்க, அந்த இடத்துல மான்ட்ரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அங்கே இருக்க ஒரு சின்ன பொண்ணுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்சர்வேஷன் ஹாக்கி அவேக்கன் ஆயிருக்கும். பட் ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எதுவுமே தெரியாது, வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராக்டிஸுமே பண்ணியிருக்க மாட்டான், தானாக அவேக்கன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒன் பீஸ் வேர்ல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு தானாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவேக்கன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோபிக்கு மெரின் ஃபோர்டில் ஆயிருக்கும், உசாப்புக்கு ட்ரெஸ்ரோஸால் ஆயிருக்கும், நம்ம ஜோரோவுக்கு அலபாஸ்டால் ஆயிருக்கும். அதே மாதிரி ஒன் பீஸில் எழுதப்படாத ஒரு ரூல் என்ன அப்படின்னா, புதுசாக ஒரு பவர் அப் வருது, அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாக்கி மூலியமாகவோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர் அப் வருது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு ஜோரோ கிட்ட தான் நம்ம ஓட காட்டுவார். நீங்கள் அப்சர்வேஷன் ஆக்கி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, ஆர்மெண்ட் ஆக்கி எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லைனா இந்த பக்கம் கான்கோராக்கி கோட்டிங் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இது எல்லாத்தையுமே ஜோரோ தான் டெக்னிக்கலாக ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஒரு கேண்டிடேட்டாக இருப்பார். ஸோ இப்போ இந்த ஹாக்கி அப்படின்ற விஷயத்துக்குள்ளே நம்ம இன்னும் ஒரு டைவ் அடித்து உள்ளே போகலாம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஸ்கைப்பியாவா இல்லைன்னா எந்த ஐலாண்டுன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, சபோடி ஆர்பிஎல்ஜி ஞாபகம் இல்லை. ஸோ ரொம்ப முன்னாடி பார்த்ததுனால எனக்கு அது மறந்துடுச்சு. பட் ஆனால் ஏதோ ஒரு ஐலாண்டில் ஸ்ட்ரா ஹெட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இறங்குவாங்க. ஸோ லேண்ட் ஆகி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிரிஞ்சு போக ஆரம்பிப்பாங்க. ஸோ பிரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ஊர் சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ பிரிஞ்சு போகிறது அப்படின்னா பிரிஞ்சு போகிறது கிடையாது, ஸோ ஊர் சுற்றிட்டு இருப்பாங்க, எல்லாம் தனித்தனி குரூப்பாக பிரிவாங்க. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜோரோ சொல்லுவார், நீ வந்து அதை பற்றியும் பயப்பட தேவையில்லை, ஏன்னா நம்ம நிறைய ஐலாண்டு வந்து பார்த்திங்கன்னா தாண்டி வந்துகிட்டு இருக்கோம். ஸோ நமக்கே தெரியாமல் நம்ம எல்லாருமே ஸ்ட்ரென்த் ஆகியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஜோரோ சொல்லுவார். ஸோ பாசிபிளி எப்படி இந்த டெவில் ஃப்ரூட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனோட ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா மேனிஃபெஸ்ட் ஆகி வருதோ, அந்த மாதிரி இந்த ஹாக்கி அப்படின்ற இந்த விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த உலகத்திலேருந்து இயற்கையிலேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒவ்வொரு ஐலாண்டாக போக இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்தை சுற்றி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஒவ்வொரு ஐலாண்டாக போய் ட்ராவல் பண்ண இவங்களோட ஹாக்கி வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஆக்சுவலாக ஒன் பீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வச்சிருந்த ஒரு தியரி. அப்போ நான் யோசிச்சதுக்கும் இப்போ நான் பார்க்குறதுக்கும் டோட்டலாக நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இருந்தாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஐலாண்டுக்கும் போக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய விஷயத்தை பார்க்குறீங்க, நிறைய விஷயத்தை கற்றுக்குறீங்க, நிறைய பேட்டில்ஸை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வேண்டியது இருக்குது, நிறைய பேட்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சண்டை போட வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி போக அந்த நேச்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான கிஃப்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாக்கியை வந்து பார்த்திங்கன்னா அது இம்ப்ரூவ் பண்ணுது அப்படின்ற மாதிரி நான் நினச்சி வச்சுருந்தது ஃபஸ்ட்டு. பட் ஆனால் போக வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி போகுது அப்படின்றதெல்லாம் அதுக்கப்புறமேட்டு புரிய ஆரம்பிச்சிது.
ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹாக்கியை ரியல் லைஃபோட கம்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கையில் ஒரு பென் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த பென் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருது. ஆனால் அந்த பென் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்த சத்தம் உங்களுக்கு கேட்கலன்னு வச்சுக்கோங்க. ஸோ சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லவுடாக இருக்குது, அந்த பென் எங்கே விழுந்துச்சு அப்படின்ற ஒரு சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கல. ஆனால் அந்த பென் எங்கே விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு சின்ன தாட் வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்ததுமே அந்த இடத்துல தான் திரும்பி பார்ப்போம், இங்கே விழுந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி. ஆனால் அது எங்கே விழுந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியாது, உங்கள் கையிலேருந்து கீழே விழுந்திருக்கு அப்படின்றது மட்டும் தான் தெரியும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த அப்சர்வ் பண்ணுறீங்க. ஸோ டெக்னிக்கலாக இது அப்சர்வேஷன் ஆக்கி மாதிரி நான் சொல்ல வர்றது, பட் ஆனால் அப்சர்வேஷன் ஆக்கி கிடையாது. ஸோ ஒரு கிளிம்ஸ் மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ ஹாக்கி எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஒரு நார்மல் பர்சனோட கம்பேர் பண்ணி நான் சொல்லும்போது இந்த மாதிரி வருது அப்படின்றத நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒன் பீஸில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒன் பீஸில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே உயிர் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் லிவிங் திங்காக இருக்கட்டும், லிவிங் திங்காக இருக்கட்டும். ஸோ லிவிங் திங்னா ஆப்வியஸ்லி அதுக்கு உயிர் இருக்குது தான். பட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செடியாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், கொடியாக இருக்கட்டும், கப்பலாக இருக்கட்டும், கத்தியாக இருக்கட்டும், கன்னாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒன் பீஸில் உயிர் இருக்குது. ஆக்சுவலாக இதே மாதிரி ஒரு விஷயம் ப்ளீச்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ ஆகும். ஸோ நம்ம நருட்டோவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே சக்ரா அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நிறைய லிவிங் திங்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் ஃபோர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் நான் லிவிங் திங்ஸுக்கு அது சொல்ல மாதிரி எனக்கு ஞாபகம் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் நான் லிவிங் திங்ஸ் கூட கான்டாக்ட் வச்சுக்கிறதுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் ப்ளீச்சை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஸோ ப்ளீச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டடாக கரெக்டாக கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இச்சிகோக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சவுல் ரிப்பர்ஸ் பவர்ஸ்லாம் போயிடும். ஸோ அது போனதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபுல் பிரிங்கர் ஆர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுல் ரிப்பரோட ஒரு பேட்ச் மாதிரி ஒன்று வச்சிருப்பாரு. ஸோ அதுக்குள்ளே அவரோட மெமரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த மெமரிஸில் அவரோட பவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எனக்கு ப்ளீச்சில் ரொம்பவே பிடிச்ச ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, அது இந்த ஃபுல் பிரிங்கர் ஆர்க்கில் அவங்க கொண்டு வந்த இந்த ஒரு கான்செப்ட் தான். அண்ட் எனக்கு ஒன் பீஸும் பிடிச்சதுக்கான ரீசனும் அதுதான். அண்ட் ஸ்வார்ட் ஆர்ட் ஆன்லைன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அதுதான். ஸோ அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா லிவிங் திங்ஸுக்குமே, எல்லா நான் லிவிங் திங்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உயிர் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட் கூட எந்த அளவுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஆப்ஜெக்ட் உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு தேரி. ஸோ அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்ணையும் நான் சொல்கிறேன். ஸோ அந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் அந்த பெண் அப்படி சொல்லாது. நான் சும்மா சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி சொல்கிறேன். உங்களால் புரிஞ்சிக்க முடியணும், உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறதுக்காக இதை நான் சொல்கிறது. ஸோ டாப்பிக்கை விட்டு ரொம்ப தள்ளி போய்ட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டாப்பிக்குள்ளே வரலாம். ஸோ ஹாக்கி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதை நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்ம ஸ்டார் வார்ஸில் இருக்க ஃபோர்ஸ் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3 பிரிக்கிறீங்க: ஆர்மனட், அப்சர்வேஷன் அண்ட் கான்கோர் ராக்கி அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் கான்கோர் ராக்கி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ தான் ட்ரைனிங் பண்ணாலும் சரி, எவ்வளோ தான் முக்கியம் போதுனாலும் சரி, நீங்கள் அப்சர்வேஷன் ராக்கி மாதிரியோ இல்லைனா ஆர்மனட் ராக்கி மாதிரியோ அவைக்கன் பண்ண முடியாது. ஸோ கான்கோர் ராக்கி அப்படின்றது பில்லியன்ஸில் ஒருத்தனுக்கு வரக்கூடிய ஒன்று. ஐ மீன் பில்லியன்ஸ் கிடையாது, மில்லியன்ஸில் வரக்கூடிய ஒருத்தனுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ அவன் பை பர்த்லேயே ஒரு கான்கோரராக இருக்கணும். ஸோ கான்கோரருக்கான எல்லா கேப்பபிலிட்டிஸும் அவனுக்கு இருக்கணும். அந்த மாதிரி அவனோட கேரக்டரும் இருக்கணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒன் பீஸில் இது மட்டும் இல்லாமல் இந்த அப்சர்வேஷன், இந்த கான்கோரர், அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்மட், இது எல்லாத்தையுமே அட்வான்ஸ்டாக கொண்டு போகிற ஒரு விஷயமும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கட்டாகோரியால் ஃபியூச்சரை பார்க்க முடியும். ஸோ நம்ம ஷாங்க்ஸால் ஆல்மோஸ்ட் ஒரு 10 செகண்டுக்கு மேலே ஃபியூச்சரை பார்க்க முடியும். ஸோ இன்னொரு பக்கம் ஆர்மண்ட் ஆக்கி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னை கோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஹாக்கியை உங்களால் விட முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே அந்த ஹாக்கியை விட்டு உள்ளே வெடிக்க வைக்கவும் முடியும். ஒரு இன்விசிபிள் ஷீல்டு மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம், ஒரு இன்விசிபிள் ஆர்மர் மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் கான்கோர் ஹாக்கி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஹாக்கி அப்படின்னு தான் இதை சொல்லணும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் வில் பவர் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பர்சனுக்குள்ளே ப்ராஜெக்ட் பண்ணும். ஸோ ஸ்பிரிச்சுவல் ப்ரெஷர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் வரும். ஸோ டேரெக்டாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வில் பவரை இன்னொரு பர்சனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் பண்ணும். ஸோ அந்த எதிரில் இருக்க பர்சன் உங்களோட ஒரு வீக்கான ஆப்போனண்ட்டாக இருந்தால், அவங்களோட மைண்ட் லெவலில் அவன் வீக்கு அப்படின்னா அவன் மைண்டால் இதை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அண்ட் அங்கேயே அவன் சுருண்டு விழுந்துருவான். ஸோ மயங்கி விழுந்துருவான். அண்ட் மாங்காய் நீங்கள் ஃபாலோ பண்ணி சொல்லணும் அப்படின்னா அவங்க வாயிலெல்லாம் நுரத்தள்ளி அதுக்கப்புறமேட்டு கீழே விழுந்துருவாங்க. ஸோ மாங்காயில் இந்த மாதிரி வரும். பட் ஆனால் அனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சென்சார் பண்ணி அப்படியே மயங்கி விழுற மாதிரி மட்டும் காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த கான்கோர் ராக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். இந்த கான்கோர் ராக்கியில் இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா உங்களோட ஃபீலிங்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உங்கள் ஹாக்கி பீக்குக்கு போகுது அப்படின்னா உங்களோட ஃபீலிங்ஸ் அந்த இடத்துல எந்த மாதிரி இருக்குதோ அதை பொறுத்து உங்களோட ஹாக்கி பீக்குக்கு போகும். அது ஹேட்டடாக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஜாலியான ஒரு விஷயமா இருக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த ஒரு ஃபீலிங்கை பீக்குக்கு கொண்டு போகிறீங்களோ அந்த இடத்துல உங்களோட ஹாக்கி இன்னும் ரொம்பவே இம்ப்ரூவாக இருக்கும்.
இதுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் லூஃபி விசஸ் கைடோ ஃபைட்டை பார்த்துருவீங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கைடோ வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு கையில் இருக்க சேக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா குடிச்சு காலி பண்ணிடுவார். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரோட ஃபீலிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ மாறிக்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்ஸ் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபீலிங்ஸ் எந்த ஃபீலிங்கில் நீங்கள் இருக்கீங்களோ அது வந்து பார்த்திங்கன்னா பீக்குக்கு போகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த பக்கம் அவரோட ஃபீலிங்ஸ் மாறுறது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபீலிங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா பீக்குக்கு போயிருக்கும். அந்த இடத்துல நம்ம லூஃபி ஒரு டைலாக்மே சொல்லுவார், என்ன அப்படின்னா என்னோட ஹாக்கி வர வர இம்ப்ரூவ் ஆகிட்டே போகுது, பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம லூஃபி சொல்லியிருப்பார். ஸோ இதே மாதிரி நீங்கள் இன்னொரு விஷயத்தை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லூஃபி எப்போ கியர் 5க்கு போகிறாரோ அப்போ அவரோட கான்கோர் ராக்கி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பல டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஆகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம கைடோவுமே சொல்லியிருப்பார் எப்படி ஹாக்கி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பவர்ஃபுல் ஆச்சு அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துல நம்ம லூஃபி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாய்ஃபுல்னஸ்க்குள்ளே போயிருப்பார். ஸோ ஃபுல்லாக ஃபன்னில் இருப்பார். ஸோ அந்த ஒரு ஃபீலிங் வந்து பார்த்திங்கன்னா பீக்குக்கு போயிருக்கும். ஸோ கான்கோர் ராக்கியில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட ஃபீலிங் ஏதோ ஒரு ஃபீலிங்காக இருக்கணும், பட் ஆனால் அந்த ஃபீலிங் பீக்கில் இருக்குது, உங்கள் மைண்ட் செட் அந்த பீக்கில் இருக்குது அப்படின்னா உங்கள் மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அதை ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அந்த ஃபோக்கஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பீக்கில் இருக்குது அப்படின்னா உங்களோட கான்கோர் ராக்கி அவுட்புட் ரொம்பவே அதிகமாக இருக்கும், ரொம்பவே இன்டென்ஸாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஷாங்க்ஸாக இருக்கட்டும், லூஃபியாக இருக்கட்டும், ரோஜராக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்களோட மைண்ட் செட்டில் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக இருப்பாங்க, ரொம்பவே பீக்காக இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் இவங்களோட கான்கோர் ராக்கி அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. அண்ட் அதையும் தாண்டி லூஃபி கியர் 5க்கு போகும்போது அது ரொம்ப அதிகமாகுது அப்படின்ற ஒரு ரீசனால் லூஃபியோட கியர் 5ல் இருக்கும்போது இருக்க கான்கோர் ராக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கான்கோர் ராக்கி வச்சு வேறு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியல. இப்போதைக்கு ஷாங்க்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஏதோ அதை வச்சு பயங்கரமாக வித்தியாசமான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் அவரால் ஒரு பர்சன் மூச்சு விடக்கூடாதா மூச்சு விடலாமா அப்படின்றது கூட வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்சர்வேஷன் ஆக்கி யூஸ் பண்ணுறவங்கள பண்ண விடாமல் இவரால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சர் ஸ்டேட் யாராவது யூஸ் பண்ணுறவங்க இருந்தாங்க அப்படின்னா அதையுமே பண்ணாமல் தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே ஷாங்க்ஸ் கற்றுக்கிட்டதா இல்லை இதெல்லாமே ரோஜர் கிட்ட இருந்து ஷாங்க்ஸ் கற்றுக்கிட்டதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இதெல்லாமே ரோஜருக்கு இருந்தது அப்படின்னா என்ன சொல்கிறது, ஆல்ரெடி அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் தான். அஃப்கோர்ஸ் இது எல்லாமே ரோஜர்கிட்ட இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது, ஏன்னா நம்ம ரோஜரை இன்னும் முழுசாக பார்க்கவே கிடையாது. ஸோ ஒருவேளை ரோஜர்கிட்ட இல்லாமல் இது ஷாங்க்ஸ் டெவலப் பண்ணுது அப்படின்னா உண்மையிலே ஷாங்க்ஸை பாராட்டி தான் தீரணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஹை லெவலில் இருக்கக்கூடிய கிரேட் வெப்பன்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ஒவ்வொரு வெப்பனும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தை எதிர்பார்க்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க நீங்கள் வாங்குகிற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களோட தேவைகள் வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அந்த பொருளும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது நினைக்கிற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பொருளும் டிசைட் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்வாட் செய்யுமே வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம ஜோரோ வச்சிருக்க என்மா வந்து பார்த்தீங்கன்னா ஓடன் இதெல்லாம் சும்மாவே இவ்வளோ ஹாக்கி விடுவான், நீ என்னடா இதுக்கே இப்படி திணற அப்படின்ற மாதிரி நம்ம ஜோரோ வந்து பார்த்தீங்கன்னா அது பேசியிருக்கோம். நம்ம ஜோரோ உடனே காண்டாகி அப்போனா நீ என்ன சொல்ல வர, ஓடன் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கும்போது இந்த அளவுக்கு ஹாக்கி ரிலீஸ் பண்ணுவான், என்னால் பண்ண முடியாது, நான் அந்த அளவுக்கு பண்ணாத நீ மதிப்பென்ற மாதிரி சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்மாவை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ ஸ்டில் அந்த மாதிரியான ஒரு ஹாக்கி அவுட்புட்டுக்கு நம்ம ஜோரோ வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, என்ன அப்படின்னா நம்ம ஜோரோ ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் ஆகும்போது நம்ம மீஹா கூட ஃபைட் வரும்போதாக இருக்கட்டும், ஸோ அதுக்கப்புறமேட்டு இருக்க ஜோரோவாக இருக்கட்டும், அப்போ இருந்த ஜோரோ வேறு, டைம் ஸ்கிப்புக்கு அப்புறமேட்டு வந்த ஜோரோ வேறு, அண்ட் அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல வானோக்கு வந்து மாறின ஜோரோ வேறு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜோரோ உள்ளே வரும்போது தான் ஒரு பயங்கரமான ஸ்வாட்ஸ்மேனாக மாறணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில், ஸோ அந்த மைண்ட் லெவல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோரோக்கு எப்போவுமே இருக்கும். அதிலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜோரோ சுற்றிக்கிட்டே இருப்பான். ஸோ அந்த ஜோரோ வேறு. ஸோ அந்த ஜோரோ இந்த என்மா எடுத்திருந்தான் அப்படின்னா இந்த என்மா கண்டிப்பாக அவனை கண்ட்ரோல் பண்ண விட்டுருக்கும், ஏன்னா அவனோட மைண்ட் செட் அந்த மாதிரி. ஆனால் டைம் ஸ்கிப்புக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா தன்னோட டீம்மேட்ஸை காப்பாற்றணும், தன்னோட கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரி ஜோரோ தன்னோட பாத்துலேருந்து லைட்டாக இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டான். ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்மா அவனை எடுக்க விடலை. ஸோ நீ உன்னோட ட்ரீம்ஸை முடிவு பண்ணிட்ட, உன்னோட ட்ரீம்ஸை நீ ஃபுல்லாக முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இதை நீ பண்ணணும், நீ வந்து பார்த்தோன்னா டபுள் மைண்டடாக இருக்கிற அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா அது என்மா அந்த இடத்துல பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஜோரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம லூஃபி கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லும்போது ஜாயின் பண்ணும்போது என்ன டைலாக் சொன்னாரோ அதே டைலாகை திரும்ப ரிப்பீட் பண்ணி நான் அதுலேருந்து மாறலை அப்படின்றத இந்த இடத்துல என்மா கிட்ட ப்ரூஃப் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் பார்த்தீங்கன்னா என்மாவே வந்து பார்த்தீங்கன்னா ஜோரோவை யூஸ் பண்ண விடும். ஸோ இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது, அப்போனா எல்லா பிளாக் பிளேடுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குமா, எல்லா ஹை கிரேட் வெப்பன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வேலை செய்யுமா, அதோட யூசர் கிட்டேருந்து அதோட ட்ரீம்ஸ் என்ன, அவங்களோட ட்ரீம்ஸ் என்ன, அது எல்லாமே இவங்களுக்கு இந்த மாதிரி ஒர்த்தியாக இருக்காங்களா அப்படின்றத அது பார்க்குமான்னு கேட்டிங்கன்னா எல்லா வெப்பனுமே இந்த மாதிரி
மாதிரி மெஷர் பண்ணாது. ஐ மீன் என்மா வந்து பார்த்தீங்கன்னா ஜோரோவை மெஷர் பண்ண விதத்தில் மிச்சம் எல்லா வெப்பனும் மெஷர் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஷிரியூவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது நிறையா பிளட்டை கேட்கும். ஸோ நம்ம ஷிரியூ கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அந்த கத்தியை கொடுக்கும் போதே நம்ம ஷிரியூ சொல்லியிருப்பாரு, நீ வந்து பிளட் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுல, நீ கேட்குறது எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த ஸ்வாடை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மெரின்ஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு அவர் கில் பண்ணிடுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ ஒவ்வொரு வெப்பனை பொறுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜோரோவால் கோல்டிராஜரோட ஸ்வாடை எடுத்து யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா அது ரோஜருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஸ்வாடாக இருக்கும். ரோஜர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தையே மாற்றணும்னு நினச்சாரு, இந்த உலகத்தையே தலைகீழ தூக்கி போடணும்னு நினச்சாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு ஏற்ற ஒரு வெப்பனா அது இருந்திருக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது ரோஜருக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த பக்கம் நம்ம ஜோரோவோட வெப்பன் எடுத்துகிட்டு போய் ரோஜர் கிட்ட கொடுத்தீங்கன்னா அது கரெக்டாக வேலை செய்யுமான்னு கேட்டிங்கன்னா அது தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பர்சனை பொறுத்து ஒவ்வொரு வெப்பனை பொறுத்து அது வந்து பார்த்தீங்கன்னா மாறும். அண்ட் கான்குவர் ராக்கி நீங்கள் எத்தனை லைஃப் ஆர் டெத் சிச்சுவேஷனில் போய் பேட்டில் பண்ணி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் நீங்கள் சர்வைவ் ஆகி வரீங்களோ அப்படி ஒவ்வொரு தடவை நீங்கள் வரும்போதும் கான்குவர் ராக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான ஒரு லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வில் பிரேக் ஆகாமல் நீங்கள் உங்கள் வில் பவர் வச்சு இன்னும் மூவ் ஆகிட்டே வரீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பிக் மாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பிரேக் ஆகிடுவாங்க, வில் பவரில் பிரேக் ஆகிட்டாங்க. அந்த ஒரு ரீசன்னால தான் தன்னால் இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க ஜெயன்ஸு மிச்சம் இதெல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பைரட் கிங் ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருந்தது. ஸோ கைடோ இந்த மாதிரி கிடையாது. கைடோ ஒரு லெவல் வரைக்கும் போயிட்டான். பட் ஆனால் தான் ஜாய்பாய் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல கைடோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி டிப்ரெஸ்ட் ஆகிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய சூசைட் அட்டம்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கைடோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கைடோ ஒரு லெவலுக்கு மேலே வில் பவரில் பிரேக் ஆகிட்டாரு. பட் ஸ்டில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணி வேற ஒரு டேரக்ஷனில் போயிட்டு இருக்காரு. இவரோட கான்குவர் ராக்கி அதிகமாகிட்டே போய்கிட்டே இருக்கு. ஸோ இன்னொரு பக்கம் லூஃபியை பார்த்தீங்க அப்படின்னா லூஃபியோட எல்லா பேட்டிலுமே ஆல்மோஸ்ட் லைஃப் ஆர் டெத் சிச்சுவேஷன் தான். ஸோ ஒவ்வொரு பேட்டில் இருந்தும் லூஃபி தப்பிச்சு வெளியில் வரும்போதும் அவரோட கான்குவர் ராக்கி இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கு. ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் கைடோக்கு எதனால டெவில் ஃபுட் அவேக்கனிங் ஆகலை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேனோ அதே ரீசன் தான் இந்த இடத்துல ஏன் லூஃபியை விட கான்குவர் ராக்கி அவனுக்கு இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்ற ஒரு விஷயமும். ஸோ அத்தனை லைஃப் ஆர் டெத் சிச்சுவேஷனுக்கு கைடோ போயிருக்க மாட்டான். அண்ட் அதையும் தாண்டி தன்னோட வில் பவர் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் ஆகி கைடோ கொண்டு வரல. ஸோ எல்லாருக்குமே காமன் சென்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருந்துச்சு. இது ஆக்சுவலாக அவங்களோட வில் பவரை பிரேக் பண்ணிடும். ஏன்னா இந்த உலகம் எவ்வளோ பெருசு, நீ எங்கே இருக்கிற அப்படின்றத நீ தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னா உண்மையிலேயே உங்களோட வில் பவர் கம்மியாயிரும் அப்படின்ற ஒரு விஷயம். பட் ஆனால் அதையும் தாண்டி நீ தெரிஞ்சுக்கிட்டு அப்பவும் நான் மேலே வருவேன் அப்படின்ற மாதிரி வந்து அப்படின்னா அப்போ வில் பவர் ரொம்பவே அதிகமாகும் அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எந்த பேட்டிலையுமே பின்வாங்காத ஒயிட் பேட். ஸோ எந்த ஒரு பேட்டிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா பின்வாங்கினதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒயிட் பேடோட கான்குவர் ராக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்கிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம ரோஜரும். ஸோ எதிரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படையே நின்னாலும் இந்த இடத்துல ஒருத்தனா நின்னாலும் பரவாயில்ல நான் சண்டை போடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோஜர் இருப்பார். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைடோவோட ஓன் ஸ்ட்ரென்த்தோ இல்லைனா பிக் மாம் வந்து பார்த்தீங்கன்னா டெவில் ஃபுட்டை ரிலே பண்ணி இருக்கிறதோ இல்லைனா அவளோட அந்த சோலை வச்சு அங்கே சுற்றி இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் கொடுக்குறதோ. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு எபிலிட்டியிலுமே நம்பிக்கை வைக்காம தான் மேலே நம்பிக்கை வைக்கிறது இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல அது ரொம்ப முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கான்குவர் ராக்கி அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டியூன் பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் அதை டியூன் பண்ணணும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம கான்குவர் ராக்கி பார்த்ததில் இப்போ யூசர்ஸ் கொஞ்சம் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 எல்லர்ஸுமே ஆட் ஆகிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே கான்குவர் ராக்கி இருக்குது. ஸோ இருக்கிற எல்லா ஹாக்கியுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ என்னோட ஒரு சின்ன தியரிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே நான் சொல்லி வச்சுருக்கேன் ஹாக்கி எப்படிலாம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஹாக்கிக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்னவாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதுமே மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி உங்களை நான் நாளைக்கு வேறு ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் நான் சொல்லியிருந்தேன். எக்ஸ்ட்ராவாக நானாக ஒரு 2-3 விஷயம் மட்டும் சொல்லியிருந்தேன், அவ்வளோதான். ஸோ எனிவே உங்களை நான் வேறு ஒரு வீடியோ வந்து பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ guys, thanks for watching, thanks for subscribing. Bye everyone, see you soon.